உங்களுக்கு நல்ல நேரம், உங்களுக்கு ஜாதகம், நாள் நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேரத்தில குழந்தை எடுக்க சொல்லி, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா, அப்ப டாக்டர தான் கேஸ் போடுவாங்க. எங்களுக்கு தான் தெரியாது. நாங்க தான் சென்டிமென்ட்லாம் சொல்லுவோம். நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே. நீங்க சொல்லக்கூடாதா? இப்படி எடுத்தா குழந்தைக்கு ஆபத்து வரும்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்க வேற மாரி சொல்லியிருப்போமே! அப்படின்னு பழிய தூக்கி டாக்டர் மேல ஈஸியா போட்டுருவாங்க இவங்க. ஸோ உலகளாவிய எங்கேயுமே எந்த டாக்டருமே இத விரும்புறதில்லை. இதை யாருமே ஆதரிக்கிறதில்லை. வன்மையாக கண்டிப்பாங்க. சம் டாக்டர்ஸ் திட்டிடுவாங்க. அப்படின்னா நீங்க வேற எங்கேயாவது டெலிவரி பார்த்துக்கோங்கன்னு கூட சொல்ற டாக்டர்ஸ் இருக்காங்க இந்தியாலலாம். பட் நம்ம ஊர்ல நெறைய மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நாள், நட்சத்திரம், கிழமை, ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தையோட லைஃப்ப பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த நேரத்தில பொறந்தா எங்களுக்கு நன்மை. எங்க வம்சாவழிக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு, அவன் குழந்தைக்கு ரிஸ்க் இல்ல டாக்டர், குழந்தைக்கு ஹார்ட் நல்லா வளர்ந்துச்சா, குழந்தைக்கு லங்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சாலாம் கேட்க மாட்டாங்க. இந்த டேட்ல பெத்துருங்க அப்படின்னு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறது வந்து எங்களுக்கு அது பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஃப்ரீயா எங்கள வேலை செய்ய விடாம, எங்க மேல தேவையில்லாத பாரங்களை கொண்டாந்து போடுறீங்க. எங்க கைய கட்டிட்டு வைத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னா, நாங்க எப்படி பண்ணுவோன்றது தான் எங்களுக்கு இருக்க பெரிய ஆட்சேபனை. பட் தொடர்ந்து இப்படித்தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் இந்த மாரி செலிபிரிட்டீஸ் எல்லாம் அத சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் அதே மாரி செய்வோம்ன்னு காப்பி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையா அது பரவுது. இது இது வந்து தப்பான விஷயம். ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து, "நீ எனக்கு கிடைத்த கிஃப்ட்ன்னு" சாதாரணமா சொல்லலாமே தவிர, "நீ கிஃப்ட்டாவே கிடைக்கணுன்றதுக்காக டேட்டையே நான் மேனிபுலேட் பண்ணிட்டேன். டேட்ட மேனிபுலேட் பண்ணதுனால நீ எனக்கு கிஃப்ட்ன்னு சொல்றது வந்து தட்ஸ் நாட் நைஸ். தட்ஸ் நாட் கரெக்ட்." இல்ல அது பிலீஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கா? இது அவங்களோட தனித்தனி பிலீஃபோட கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி மதவாதிகள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அதுவா இயற்கை எப்ப பொறக்குதோ, அத வச்சு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நீங்க வேணும்னே செயற்கையா அத ஆல்டர் பண்ணி, அது ஜாதகத்தையே மாத்தி கொண்டாந்து குடுத்தீங்கன்னா, அது தவறு. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க ஜாதகமே பார்த்தா கூட, அதுவா எந்த நேரத்துல அமையுதோ அந்த அந்த நேரம் தான். நேரம் தான் கணக்குல எடுக்கணும். நீங்க இப்படி மேனிபுலேட் பண்றது வந்து சரியில்ல. அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் ஜாதகம் பார்க்குறவங்களே சொல்றாங்க. உண்மையான அந்த நம்பிக்கை அவங்களோட அவங்களோட ஜாப் அதுன்னு ப்ரொஃபஷனலா செய்றவங்க, இப்படித்தானே அத பத்தி கருத்து சொல்றாங்கன்றதுனால, பொதுமக்களுக்கு நம்ம சொல்ற விழிப்புணர்வு என்னன்னா, நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தையோட மொத்த வாழ்க்கையிலும் விளையாடிடாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தை ப்ரீ டேர்மா பொறக்கறது, நம்ம அதோட டிஃபிகல்ட்டி என்னன்னு வெளில பேசுறதில்ல. அந்த குழந்தை ப்ரீ டேர்மா பொறந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் நியோநாட்டல் கேர்ல இருந்தது. இப்ப நல்லா தான் இருக்குன்றத தான் நம்ம சொல்றோமே தவிர, நல்லா இல்லாம போன கேஸஸ பத்தி பொதுமக்களுக்கு தெரியாது. ம். அந்த நியோநாட்டல் ஐசியூல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் வரும். நெறைய குழந்தைங்களுக்கு எலும்புல, தோல்ல, பிரெயின்ல எல்லாம் அவங்களுக்கு நோய் வருது. ஹையஸ்ட் ஆன்டிபயோட்டிக் போட்டு தான் அந்த குழந்தைங்கள காப்பாத்துறோம். அந்த ஆன்டிபயோட்டிக் போடும்போது அந்த குழந்தைக்கு கண்ல ஏதாவது பிரச்சனை வரலாம், காதுல பிரச்சனை வரலாம், லிவர்ல பிரச்சனை வரலாம், எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வேணா வரலான்றதுனால, இயற்கைப்படி அந்த 280 நாட்கள் கழித்து தான் குழந்தை பொறக்கணும். முன்ன பின்ன 1 வாரம் இருக்கலாமே தவிர, 3 வாரம் முன்னாடி பெக்கிறதெல்லாம் வந்து ஹேப்பியான, ஹெல்த்தியான அட்வைஸே கிடையாது.